Hey traders, welcome all. Krishna here. So yesterday வீடியோலயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து லாங் செட்டப் இல்லை, நம்ம ஷார்ட் பண்ண தான் பார்க்கணுன்னு. ஸோ அதை பற்றி லாஸ்ட் 2 days வீடியோவில் கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ மார்னிங்குமே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன், நான் வந்து ஷார்ட் செட்டப் தான் பார்ப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்லா ஸ்டாக்கையுமே நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஷார்ட் செட்டப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அரௌண்ட் 1466 அந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றியுமே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஜோன் தான் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குன்னு. ஸோ எஸ்டர்டே ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுச்சு, பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே மூவ்மெண்ட் கொடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி இந்த ஜோன்லேயே கன்சோலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 11 o'clock அப்புறம் நல்ல செல் ஆஃப் ஆச்சு அண்ட் ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, நல்லாவே கீழே போச்சு. கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய தடவை இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், ட்ரெண்டு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட் வந்து அப் சைட்லேயே போகாது, அதே மாதிரி டவுன் சைட்லேயே போகாது. கன்சல்டேஷன் நடக்கும், அதே மாதிரி மேலே போகலாம், அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்ததுக்கப்புறமா ஷார்ட் சைடு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். லெவல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேஜர் சப்போர்ட் அண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 24,850ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த லெவலில் இருந்தால் நிஃப்டி வந்து வெல்லாச்சு. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,650 அண்ட் 680ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. லாஸ்ட் 2 days போன ஒரு ஸ்விங் ஹை தான். ஸோ இந்த ஹை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், இதை பிரேக் பண்ணணும். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி எபோவ் 850யும் பிரேக் பண்ணி ஹோல்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நிஃப்டி வந்து மேலே போகுது சான்சஸ் அதிகம். மேபி இந்த லெவலை கட் பண்ணி நிஃப்டி எகெயின் ரிவர்சல் ஆகி கீழே போகுது அப்படின்னா 24,300 வரை வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி டே, ஸோ மேபி அன்னைக்கு கூட அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டில் நிஃப்டி வந்து செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு. ஸோ பேங்க் நிஃப்டியோட சார்ட் இப்போ கிளியராக அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டி பேங்கையுமே பாருங்கள், எக்ஸாக்ட்லி நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் கொடுத்தோ அதே மாதிரி இதுவுமே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த ஜோன்லேயே கன்சல்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் டே ஹைலேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கேருந்து செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட செட்டப்புங்கிறது ஷார்ட் சைடுங்கிறதுனால அந்த ரேஞ்சுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். கிளியராக ப்ரைஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், வால்யூமே கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். பிளைண்டாக ஷார்ட் சைடு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு மார்க்கெட் இந்த மாதிரி ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. உங்களோட ரிஸ்க்குங்கிறது லிமிட்டடாக இருக்கணும். ரிவார்டு வந்துட்டு எப்போயுமே அட்லீஸ்ட் 1:2 1:3 இருக்கணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ அதை எப்போயுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டைமில் ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறது. சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோவர் ஏரியாவில் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணவங்களுமே புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறது. பட் என்ன தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே வால்யூம் நம்ம கிளியராக கன்ஃபார்ம் பண்ணி ட்ரெண்டு வந்து மேலே போகிறதுக்கு கிளியரான சிக்னல் இருந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ணணும், இல்லாட்டினா வெயிட் தான் பண்ணணும். ஸோ இந்த ஜோன்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகுதா இல்லை கீழே போகுதாங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கம்மிங் டேஸில் எப்படி போகுதுன்னு. ஸோ இப்போ வந்து சிப்லாவோட சார்ட்டையும் அனலைஸ் பண்ணிடலாம். அதையுமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். கம்மிங் டேஸில் ஷார்ட் சைடு அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வாய்ப்பு அதிகம்னு. ஸோ அதை எப்படி ஃபில்டர் பண்ணுங்கிறத பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து சிப்லாவோட சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நல்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு. எப்போல்லாம் அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணியிருக்கோ எகெயின் இங்கேருந்து ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு எகெயின் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மேலே வந்திருக்கு. பட் மேலே வந்து என்ன தான் மேலே போனாலும் இங்கிருந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி அங்கேருந்து செல் ஆஃப் ஆயிடுச்சு. எகெயின் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, இங்கேருந்துமே ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து மேலே போயிருக்கு. பட் மேலே போயிட்டு கண்டினியூவாக மேலே போகல. மேபி டபுள் பாட்டம் ஆர் ட்ரிபிள் பாட்டம் கூட எடுத்து மேலே போகலை. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் ஸ்டாக் வந்து ஹையர் ஏரியாலேருந்து, அதாவது 1520 இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக இப்போ ரிவர்சல் ஆகி இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு.
ஸோ ப்ரைஸுமே டவுன் சைடு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 1460 கீழேயே நல்ல பீரிஷ் தான். மேபி நாளைக்கு சின்ன ஒரு கேப் அப் ஆனால் கூட ப்ரைஸ் எகெயின் அங்கேருந்து செல் ஆஃப் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கலாம். கண்டினியூ அந்த ட்ரெண்ட் அப்படியே போச்சு அப்படின்னா 1320 வரை போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி பேசிஸில் நீங்கள் ட்ராக் பண்ணணும். கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டாக்கையுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டே மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது என்னைக்கு வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும்னு. இன்றைக்கி நம்ம ட்ராக் பண்ணியிருப்போம், இன்றைக்கி சம்டைம் அதில் ட்ரேட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. பட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அது வரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.